வணக்கம் நண்பர்களே. உன்னில் நான் யூடியூப் சேனல் வழியாக உதவி என்ற தலைப்பில் இன்று பேச விழைகிறேன். பொதுவாக உதவின்னாக்க தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லலாம். அப்புறம் முதலுதவி, அவசர உதவி இப்படியெல்லாம் அதில் பல வகை வேறுபாடுகள்லாம் இருக்குது அதில். ஆனால் அதில் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, பயன் கருதா உதவிங்கிறாரு. அதாவது வரியார் கொன்றியதை இகை மற்றெல்லாம் குறிய எதிர்ப்பை நீர துடைத்து அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறோன்னா அந்த ஏழைக்கு திருப்பி உதவி செய்யக்கூடிய நிலைமையில் இல்லாத இருப்பார். அதை மாதிரி உதவி செய்கிறவங்களுக்கு தான் மிகுந்த ஒரு நல்ல பலன் கிடைக்கும், அது மனசுக்கு நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிறார். அதாவது சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிப்பவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடாது பொதுவாக. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தர் ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காருனாக்கா அவங்க மனசு புண்படாத மாதிரி அறிவுரை சொல்லி அவங்களோட நட்பாக இப்படி இந்த துன்பத்திலேருந்து வெளியே வரலான்னு ஒரு சஜஷன்ஸ் ஆலோசனை கொடுக்கறதும் அது ஒரு வகை உதவியாம். அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் மற்ற உயிர்கள், நாய், பூனை, மிருகங்கள், பறவைகள், பூச்சி இனங்கள் இவைகளெல்லாம் உணவு பாதுகாப்பு கொடுத்து அது நல்லபடியாக பாதுகாக்கிறதும் ஒரு வகை உதவியாக சொல்லப்படுது. சில பேரோட துன்பங்கள் ஆறாத உணவாக இருக்கும். அதாவது இந்த போரில் அடிப்பட்டவங்க, அப்புறம் இந்த கண் தெரியாத இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் செய்கிற சிறந்த உதவியாக கருதப்படுகிறது. இன்னும் இப்போ தற்காலத்தில் எலான் மாஸ்க் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு காலகட்டத்தில் ஆய்வுகள் செய்து பட்டம் பெறத்துக்கோசரம் கலிஃபோர்னியாவில் உள்ள யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் அதை கண்டினியூ பண்ணல. ஆனாலும் அவங்க அப்பா அம்மா அவரோட விருப்பத்துக்கு என்னங்க அவர் சரின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவரோட திறமையை பற்றி தெரிஞ்சதுனால. பிற்காலத்தில் தான் அவர் ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பித்து இந்த வானத்தில் செயற்கைக்கோளை சுற்றுப்பட்ட பாதையில் நிலநிறுத்துகிற தன்மையை உருவாக்கி அது பெரிய பின்னால் ஒரு பெரிய ஜாம்பவான் மாதிரி அதை நிரூபிச்சிருக்கார். ஊரறிஞ்ச ரகசியம் இது. கூடாத இந்த வேலையை அவர் செஞ்சுருக்கார். உதவிங்கிறது நட்புலேயும் எல்லாத்துலேயும் உதவும். அந்த உதவிங்கிறது ரொம்ப முக்கியமான இடத்துல எல்லாருக்கும் உதவ வேண்டிய கட்டத்தில் கண்டிப்பாக எல்லோரும் உதவியே தீரணும். அப்படின்னா தான் வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது. இந்த கதையோட இந்த இதை முடிச்சுட்டு, இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து உதவி வரும் உங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன்.